நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலிருந்து. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தி அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்காங்க, கடக வீட்டில் குரு தனித்து நிற்கிறார், அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க, சுக்கிரன் கன்னி வீட்டில் தனித்து இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். இத்தனை காம்பினேஷன்ஸ் போய்கிட்டு வந்துட்டுருக்கு. இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்திருந்து, புதன் பகவானோட இணைந்திருந்து அழகாக சமசப்தம் பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்திருக்கிறது நல்லது. அடுத்ததாக இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது இதே காம்பினேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஃப்ளைட் கிராஷெலாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கு, இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ராகும் பார்க்குது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறையா பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா ஏன்னா சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். லக்னத்திலே சனி பகவான் வக்கரத்தில் இருக்கார். உங்களுக்கு அவர் யார் அப்படின்னா 11-12 வக்கரமாக இருக்கார். லாபாதிபதி வக்கரமாக இருக்கலாமான்னு கேட்டால் இருக்கக்கூடாது. இதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரன் இப்போ 8ல் வந்திருக்காரு. இந்த 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 மாதத்தில் மட்டும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா செவ்வாய் புதனோட வீட்டில் இருக்கார், 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகையாக இருக்கிறனால அந்த தூக்கம், நிம்மதி எல்லாமே கெடும். நிறைய ட்ராவல், அதே மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு முடிவு, திருமணம், காதல் ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னா இது கொஞ்சம் திருப்பி அது எக்ஸ்டெண்ட் பிரச்சனையில் போய் முடியும். இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் விஷயமா இருக்கட்டும், இல்லை பிரிந்து போன மறைவு கிட்ட நீங்கள் பேசி ஒன்று சேரதா இருக்கட்டும், இல்லை உங்களோட திருமண ஒரு விஷயங்கள் நீங்கள் பேசுறதா இருக்கட்டும், இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வார்த்தைகளில் கவனம் தேவை. 2 பகை வீட்டில் இருக்காரு. நம்ம புதன் வீட்டில் இருக்கோம். நம்ம பேச ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பேசுகிறோன்னா அங்கே போய் பிரச்சனையில் உட்காந்துருவீங்க. சொல்லுவாங்க தெரியுமா, வாய் தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் முன்னாடி நிற்கும். எப்போ யார் இவங்க பேசுவாங்க, என்ன பிரச்சனை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி 6லே போய் யார் உட்காந்துருக்காங்க, சூரியன், புதன், கேது எல்லாம் போய் 6லே உட்காந்துருக்காங்க. அப்போ 6ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள் உட்காந்து உங்களை உங்களுடைய தந்தைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செக்கப் எடுக்கிறது, மருத்துவ செலவுகள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிறு செலவுகள் பண்ணுறது கூடியான ஒரு தருணம் இந்த தருணம். 6ஆம் வீட்டில் சூரியனோட வீட்டில் சூரியனே இருக்கும்போது என்னங்க அப்படின்னா காரகோ பாவ நாஸ்தி, 6ஆம் வீட்டில் அந்தந்த கிரகங்கள் அதோட வீட்டில் வரும்போது என்னாகும் அப்படின்னா முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய தாய் மாமன். அப்போ மாமா வழிகளில் ஒரு இழப்பு இந்த மாதத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஏதாவது ஒரு இழப்புன்னு சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இழப்பு, பிஸ்னஸில் இழப்பு இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவையில்லாத ஏதாவது ஒரு இழப்பு.
ஒரு விஷயத்த வந்து லேண்ட் வாங்கியிருக்கலாம், அது திடீர்னு பார்த்தீங்கன்னா அது பிரச்சனையில போய் முடியாது. ஸோ தாய் மாமன், சித்தி வகைகள் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில இழப்புகள் அவங்களுக்கு எல்லாமே பார்க்க போறாங்க. இது வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா இப்படி தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப அரசியல், அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில இருக்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொறுமையா கையாள்றது இந்த நல்லது. உடம்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒத்தே போகாது. அவ்வளோ வலி குடுக்கும். பட்ட கால்லே படும். நான் ஆல்ரெடி மீனம் சொன்னது தான், கால்ல அடிபடும். அதே மாரி ஜென்ம சனியா இருக்காரு இல்லையா? வக்ரமா இருக்காரு. இந்த காலகட்டத்துல கொஞ்சம் ஓகே. பட் வக்ர நிவர்த்தி ஆகும்போது கொஞ்சம் ஹெவியா குடுப்பார். அப்ப இப்ப இருந்து ஃபுட் இன்டேக் நல்லா பண்ணிக்கோங்க. நடங்க, வாக்கிங் நடங்க. 12ஆம் இடம் வாக்கிங். செருப்பு பிய்யற அளவுக்கு நடக்கணும். இதெல்லாம் நீங்க பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் அது எக்ஸாம்பிள் வந்து செருப்பு பிய்யற அளவுக்கு நடக்கணும்னா, அப்படி வாக்கிங் நான் சொல்லல. அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். வேர்வை வெளிய வரணும். அதாவது நம்ம செய்த புண்ணிய கர்மாவின் படிவே அந்த 7 சனிகளோட நம்ம அந்த டைம்ல நடக்கும். ஆனா இந்த காலகட்டத்தில நம்ம நல்ல கர்மா செய்தோம் அப்படின்னா, அவர் எதுவுமே நம்மள ட்ரபிள் பண்ணவே மாட்டார். மந்தத்தன்மைய குடுப்பாரு, எல்லா விஷயத்துல ஸ்லோவா குடுப்பாரு. ஆனா பிரச்சனைய குடுக்க மாட்டார். ஆனா 2ல செவ்வாய் இருக்கிறது புதன் வீட்ல இருக்கும்போது, குடும்ப வார்த்தைகள மட்டும் கவனி. படிப்புலலாம் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் மாறும். ஸோ 10த் +2 படிக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நல்லா ப்ரே பண்ணுங்க. நல்லபடியாக மூவ் ஆன் பண்ணுங்க. ஸோ குரு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்காரு. லக்னாதிபதி ஃபேவரா இருக்காரு. ஸோ அதர் தென் தட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல ராகு இருக்காரு. நல்ல தூக்கம், நல்ல சுகமான ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு சுகஸ்தானத்தை கெடுத்தாலுமே தூங்குனா நல்லா தூங்குவீங்க. இந்த மாரி. ஆனா என்னாகும் அப்படின்னா, அந்த இடத்த வந்து சூரியன் பாக்குது. ஸோ அதனால என்னாகும் அப்படின்னா, சுகமாக தூங்குறோம் அப்படின்னு நெனச்சதுக்கப்புறம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். அப்ப தாய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மருத்துவ செலவுகள், சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஆகும். அவங்களுக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு உண்டான செக்கப் பண்ணிக்கோங்க. ஸோ பிசினஸ் புதுசா நீங்க பண்றீங்கன்னு இந்த காலகட்டம் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்குமே வந்து இந்த ஆவணி மாத பலன்கள பத்தி நான் சொல்லியிருக்கேன். யார் யாரெல்லாம் வந்து நீங்க உங்களோட ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி பிசினஸ் உங்களோட கரியர் அமைச்சுக்கணும், வேலைகளா இருக்கட்டும், இல்ல தொழிலா இருக்கட்டும், என்ன மாதிரியான முன் ஏற்பாடுகள்ல யாரெல்லாம் இருக்கணும், இந்த மாதத்துல யாருக்கெல்லாம் ஃபேவர், அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இது எல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்னேன் வீடியோ ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன் நெறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அரசியல்ல நெறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்துல. அப்போ அரசு தொடர்பு, அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டா கம்ப்ளீட்டா பிரச்சனை. அதான் நான் சொன்னேன். யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினைச்சீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டா நடக்கும். யாரெல்லாம் இது நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமா இருக்கும். அப்ப சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ அப்போ சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபிள். ஆனா பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆயிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்ல. ஆனா இது என்ன ஆகும் அப்டின்னா, பதுங்கி பாயறதுக்கு ரெடியா இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகள சொல்றேன், நீங்க இல்ல. அப்ப சூரியன் சார்ந்த ஒரு தடைகள் தாமதத்துல இருக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, அவங்க கண்டிப்பா அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது. சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணா நெறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. மேம் நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நானே சில கோயில்களெல்லாம் சொன்னேன். இதெல்லாம் போயாச்சுன்னு எனக்கு எதுவும் நடக்கல. அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலயோ இல்ல வக்ரமா இருக்கோ அப்படின்னா, நீங்க கோயிலுக்கே போனாலுமே என்ன ஆகும் அப்படின்னா, அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்க கோயில் பலன்கள் சொல்றீங்க அப்படின்னா, நீங்க மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா? அப்போ அந்த இம்பாக்ட் கம்மியாகும். அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கர்மாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா, நாம செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அது எப்ப ஆகும்? நீங்க ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு திருமணம் நடக்கல. லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு. ஆனா ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கல, தொழில் அமையல, இல்ல தொழில்ல நஷ்டம் வருது. எல்லாம் பண்ணியாச்சு. ஏன் நடக்கல அப்படின்னா, இதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்றோம்? நீங்க செய்த அந்த ஒரு வேண்டுதல் கரெக்டா அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்கா வரும். அப்ப எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ அத பத்தி நீங்க ஃபுல்லா வந்து உங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும்.
ஒரு விஷயத்தை நீங்கள் கிரகப்படி பார்க்குறீங்களா, டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ஸ்டைலை நீங்கள் பார்க்குறீங்களா, இது என்ன பரிகாரமோ அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். சுயஜாதகத்தை பாருங்கள். ஸோ ஸ்டோன்ஸ் மூலிமா ஆக்டிவேட் பண்ணலாம். அண்டு வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன், தி பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.